எங்களுக்கு கடைசி வரைக்கும் மக்களுக்கு உதவி செய்யறதா இல்லை. ஆனா இன்னைக்கு ஒரு மூன்றாவது கட்சி இன்னைக்கு ஒரு ஆளும் கட்சியாக இருக்குன்னா அதுக்கு அதிகாலம் போட்டது கேப்டன் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். அதை யாராலையுமே மாற்ற முடியாது. இன்னைக்கு ஏதோ 2023 ட்விட்டர்ல கட்சி ஆரம்பிச்சு 2027 ஆட்சி அமைக்க சாதாரண விஷயம் இல்ல. 2005 மதுரையில 30 லட்சம் பேரை கூட்டி இன்னைக்கு கலைஞர் ஜெயலலிதா 2 ஆளுமை இருக்கும் போது அன்னைக்கு வெறும் இன்னைக்கு எத்தனையோ நியூஸ் சேனல் இருக்கு. ஆனா 2005 வெறும் 2 நியூஸ் சேனல், ஒன்னு சன் டிவி, ஒன்னு ஜெயா டிவி, ஒன்னு திமுக, ஒன்னு அதிமுக. யாருமே தவிர்க்க முடியாது. ஏன்னா கேப்டன் சொல்ல காட்டுல யானை நடக்கதான் பாதை உருவாக்கணும். அந்த யானை தான் கேப்டன். அவர் நடந்து மூணாவது கட்சிக்கு பாதையை உருவாக்கணும். இன்னைக்கு வரவங்களுக்கு எல்லாம் கேப்டன் செஞ்ச தவற செய்யக்கூடாது, கேப்டன் செய்த கோபத்தை காமிச்சிடக்கூடாதுன்னு ஒரு எச்சரிக்கையோட வராங்க. ஆனா எந்த எச்சரிக்கையும் இல்லாம கேப்டன் எதிர்கட்சியில் எச்சரிச்சு வந்த தலைவர் தான் கேப்டன். இன்னைக்கு சட்டமன்றம் நீங்க எல்லாருமே பாக்குறீங்க. இன்னைக்கு நம்ம சட்டமன்றம் எல்லாருமே இன்னைக்கு நம்ம லைவ் பாக்குறோம். அதுக்கு காரணம் 2019 சட்டமன்ற கேப்டன் ஜெயலலிதா நாட்டத்தை துருத்தி பேசினார்ல, அதுதான் அன்னைக்கு கேப்டன் பேசினார்ல. ஒரு பக்கத்தை நீங்க காமிச்சீங்க, மறுபக்கத்தை காமிக்கலன்னார்ல, அதுதான் இன்னைக்கு 2 பக்கமே காமிக்கிறான். இன்னைக்கு ஆளும் கட்சி உங்களுக்கு லைவ் காமிக்கிறாங்கன்னா அன்னைக்கு சொன்னது கேப்டன் 15 வருஷம் முன்னாடி. அதைத்தான் சொல்றேன். இன்னைக்கு எல்லாமே கேப்டன் இல்லாம எதுவுமே இல்லை. இன்னைக்கு மக்களுக்கு உதவி செய்யணும்னா அந்த கேப்டன். இன்னைக்கு மரியாதைக்கு முதல்வர் விஜயானி இன்னைக்கு 300 ஹாஸ்பிட்டல்ல பெட்டு போடுறாரு. இன்னைக்கு பெரம்பலூர்ல இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் 300 பேருக்கு பெட்டு கொடுத்து ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாருன்னா அன்னைக்கு சாலைகள் 1980 இலவசமான மருத்துவமனை ஆரம்பிச்சது கேப்டன் விஜயகாந்த் தான். அதே மாதிரி இன்னைக்கும் நீங்க எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனாலும் இன்னைக்கு எல்லா பெட்டுக்கு பாத்தீங்கன்னா இலவசமா ஒரு கவர்மெண்ட் 10 பெட்டாச்சும் இலவசமா கொடுத்திருந்தா கேப்டன் விஜயகாந்த் தான் இருக்கும். இன்னைக்கு பசின்னு வந்தா கேப்டன் விஜயகாந்த். இன்னைக்கு ஒரு இயக்குனர் புதுசா ஒரு இயக்குனர் கேப்டன் விஜயகாந்த். ஒரு புது நடிகர் வரணும்னா கேப்டன் விஜயகாந்த். இன்னைக்கு ஒரு அரசியல் புது கட்சி வரணும்னா கேப்டன் விஜயகாந்த். இன்னைக்கு எல்லாத்துக்குமே கேப்டன் விஜயகாந்த் தான் ஒரு அடித்தளமா இருந்தார். ஆனா மக்களாக நீங்கள் அந்த கேப்டன் விஜயகாந்த் அங்கீகாரம் கொடுக்காத ஒரு மகனாக எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருக்கு. இன்னைக்கு இந்த தேர்தலுக்கு கூட நாங்க ஏதோ டிஃபெண்டர் கார் வாங்கணும்னு அப்படி பேசினாங்க. நான் இன்னைக்கு உங்களை ஆதாரபூர்வமா காமிப்பேன், அது எங்க சொந்த காசுல வாங்கணும்ட்டு. ஆனா சட்டமன்றத்துல ஒரு தேர்தல் அபிடேவிட்ல 30 லட்சம் ரூபாய் கார் இருக்குன்னு அபிடேவிட்ல ஃபைல் பண்ணி சட்டமன்றத்துல ஐயா எனக்கு கார் இல்லைங்க ஐயா, ஆட்டோல வரங்க ஐயா, வாட்ச்மேன் யாருன்னு கேட்கிறாங்க ஐயான்னு கேட்கும் போது முதல்வர் விஜய் உனக்கு கார் தரேன்றாரு. இதுக்கு என்ன விஜயனோட பெருந்தன்மை கொடுக்கிறார். ஆனா கேட்கிறவர் அபிடேவிட் தேர்தல 30 லட்சம் ரூபாய் கார் இருக்குன்னு ஃபைல் பண்ணவரு காரே இல்லைன்னு சட்டமன்றத்தில் பேசும்போது இதுன்னு என்ன தெரியுது? இங்க ஏமாற்றுறதுக்கு தான் இடம், உண்மைக்கு இடம் இல்லைன்னு தான் தெரிய வருது. சொந்த காசுல வண்டி வாங்குற எங்களே கேள்வி கேட்கிறாங்க. சொந்த காசை வண்டி வச்சுட்டு வண்டியே ஓசிக்காரு வாங்குறவங்க நீங்க மக்கள் நம்புறாங்க. இதைத்தான் சொல்ற, ஏமாற்றுறதுக்கு இங்க இடம் இருக்கு, உண்மைக்கு இங்க இடம் இல்லை. சினிமால நடிச்ச தெரிஞ்சவருக்கு அரசியல் நடிக்க தெரியல. அது கேப்டனுக்கு மட்டும் இல்ல, சிவப்பு மஞ்சள் கருப்பு போட கரவேசி கட்ட அனைத்து தேமுதிக தொண்டனுக்கு அதுதான். எங்களுக்கு நடிக்கலாம் தெரியாது. என்ன உணர்வோ அதை காமிப்போம். கோபம் என்பது ஒரு குணம், அது வியாதி இல்லை, ஒரு நோய் இல்லை. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். எங்க அப்பா பாசத்தை காமிப்பார், கோபத்தையும் காமிப்பார். அதை மூணாவது மனுஷனை காமிக்க மாட்டார். அவர் வளர்த்த பிள்ளைகளும் பெத்த மகள் எங்க கிட்ட காமிப்பார். ஆனா மக்களாக நீங்கள் 15-20 வருஷம் முன்னாடி புரிஞ்சுக்கல. அது ஊடகங்கள் அது மாத்தி மாத்தி பேசினான். ஆனா இன்னைக்கு அப்படியே மாறுது. எப்படி மக்கள் உங்களே கேட்கிற ஒரு மாற்றம் கொடுத்தீங்களே, 100 நாள் மேல ஆச்சு. கேப்டன் எப்பயுமே சொல்லுவார் 100 நாள் பொறுமையா இருங்க, அதுக்கப்புறம் கேள்விகள். 100 நாள் மேல ஆயிடுச்சு, புதுமையான ஆட்சி எப்படி இருக்கு மக்கள் நீங்க சொல்லுங்க. நல்லா இருக்கா? ஏதாச்சும் புதுமையான திட்டங்கள் இருக்கா? கரண்ட் பில் கட்டணம் உயர்வு, காவேரி பிரச்சனையில பேச மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு பிஜேபி மறைமுகமா சப்போர்ட் பண்றாங்க. இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு சட்டசபையில நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு வாழ்த்துறாங்க, இல்லைன்னா சம்பந்தமே எல்லாம் பேசுறாங்க, இல்லைன்னா சட்டமன்றம் ஒரு பட்டிமன்றமா ஆயிடுச்சு. நான் ஒண்ணு சொல்ல, நீ ஒண்ணு சொல்ல, நான் ஒண்ணு கில்ல, நீ ஒண்ணு கில்ல, நீ அப்படி சொன்ன, நான் இப்படி சொன்ன. குழந்தை விளையாட்டா இது? உடனே பாட்டு பாடுறாங்க,
இல்ல இது எந்த மாதிரி வருது என்ன ஆனது என்ன சொல்றாரு. ஒரு அம்மா சொன்னாங்க, நாங்க சீரியலே பாக்குறது இல்ல, சட்டமன்றம் என்ன கூத்தா இது, சீரியலே பாக்குறது இல்ல, சட்டமன்றம் தான் பாக்குறேன். இதுல சட்டமன்ற மெகா சீரியலா, மாமியார் மருமக சண்டையா இங்க போயிட்டு இருக்கு. அவ விஷத்தை கலப்பாளா, இவ கழுத்தை நெருப்பாளான்னு. ஏங்க, சீரியல் என்பது அது ஒரு பொழுதுபோக்கு, சட்டமன்றம் என்பது அது ஒரு ஜெனரல் நாலேஜ், அது ஒரு பகுத்தறிவு. பொழுதுபோக்கும் பகுத்தறிவே தெரியாதவங்க நீங்க வந்து பேசிட்டு இருக்காங்க, சீரியல் பார்க்க மாட்டேன்னு சட்டமன்றத்தை பாக்குறாங்கன்ட்டு. சட்டமன்றம் எதுக்கு பாக்குறாங்க? அரசியல் என்னன்னு மக்களுக்கு தெரியணும், நாட்டு நடப்பு என்னன்னு புரியணும்ட்டு. அங்க வந்து சீரியலை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இதுதான் சொல்றேன், மக்களை முட்டாளாக்குறாங்க. அது யாருக்கு இன்னைக்கு காவேரி இஷ்யூக்கு நான் பேசுறேன், இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் பேசுறேன். அத டிவிக்கு தோழர்கள் புரியாம என்ன திட்டுறாங்க. தண்ணி நாளைக்கு வரல, திட்டவை உனக்குமே தவிக்குண்டா. தண்ணி உனக்கு வரலன்னா திட்டவை உனக்குமே தண்ணி கேட்கும். தண்ணி வரலன்னா உனக்காக தான் நானும் பேசுறேன். ஆனா என்ன பேசுறனே புரியாம டிவிக்கு விஜய் அப்படின்னா போதும் திட்டுறது. அது என்ன நான் சொல்றேன், எதுக்கு நான் சொல்றேன்? எங்களுக்கு என்ன விஜய் மேல கோவமா? செந்தூர பாண்டியன் வளர்த்தவரே கேப்டன் தான். எங்களுக்கு என்னையா, எங்களுக்கு என்ன பொறாம, எங்களுக்கு என்ன கோபம்? நல்ல விஜயனை நல்லா வரட்டுமே, எங்களுக்கு என்ன. ஆனா தப்பை திருத்தி சொல்வது கேப்டன் வளர்ப்பு, அதை நாங்க சொல்லுவோம். அதை நீ கேட்க முடியாது, அது யாருக்கு உரிமை இல்லை. நாங்க எங்க கட்சி எந்த கட்சியோட கூட்டணி போவோம், அது எங்க கட்சியோட பிரச்சனை. அது யாரும் கேட்க யாருக்கும் ரைட்ஸ் இல்ல, தகுதியும் இல்ல. எங்க தொண்டர்கள் எங்க நிர்வாகிகளை கேட்டு எடுக்கிற முடிவுதான் திருமதி பிரேமலதா விஜயகாந்தோட முடிவு. அதை யாரும் கேட்க ரைட்ஸ் இல்ல. அது பழைய பிரச்சனையா இருந்தாலும் அது எங்க பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ டிவிகே தொண்டர்கள் வந்து கோவப்படுறான், இன்னைக்கு நம்ம அவங்களோட கூட்டணிக்கு சேரல. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், எனக்கு உங்க மேல எந்த கோபமோ எதுவுமே பொறாம எதுல, ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அண்ணன் விஜய் அண்ணன் முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் எல்லா கட்சி தலைவருமே பார்த்தார். இன்னைக்கு தேமுதிக தலைவரை பார்க்க வேணாம், அந்நியாரை பார்க்க வேணாம், கேப்டன் சமாதி போனாரா? கேப்டன் சமாதி, பெரியார் சமாதி போறாரு, கேப்டன் சமாதி போனாரா? கேப்டன் ஆலயத்துக்கு போனாலும் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், எல்லா டிவிகே தொண்டர்களும் கேட்கிறேன். இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் விஜயன்னு பேசுறீங்களா? ஒரே ஜெயிச்சதுக்கு அப்புறம் எல்லா கட்சிக்காரும் போனாங்களா? இன்னைக்கு என்னைய பார்க்க வேணாம், திருமதி பிரேமராஜா விஜயகாந்த் பார்க்க வேணாம், தேமுதிக அலுவலகத்துக்கு வர வேணாம், எதுவுமே வேணாம். உங்க அப்பாவை காணும்னு சொன்னீங்க, ஸ்டாலின் ஐயா போய் பாத்தீங்களா? உங்களை வளர்த்த கேப்டன் வந்து பாத்தீங்களா? இதுதான் ஒரே கேள்வி. இதுக்கு யாராச்சும் பதில் சொல்ல முடியுமா? அப்புறம் என்ன, நீங்க என்ன பெரியது, நாங்க என்ன சிறியது? நான் கேட்க அப்ப எவருங்க எந்த ரைட்ஸும் எங்களை பார்த்து கேள்வி கேட்க இப்ப ஒரு ஆணிக்கு நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நான் வந்து பேசுறேன்னா இது எங்க அப்பாக்காக. இன்னைக்கு எந்த கட்சி வேணா நீங்க எடுத்துக்கோங்க, ஆரம்பத்துல இருந்து அந்த கட்சியோட தலைவரோட புகைப்படம் மறைவுக்கு பின்னாடி குறைஞ்சிட்டே தான் வரும். ஆனா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மட்டும் நாங்க பாருங்க, கேப்டனோட புகைப்படம் இன்னும் அதே மாதிரி பெருசா தான் இருக்கும். அந்த எந்த குறையும் எந்த கட்சியும் எடுத்துக்கோங்க, காங்கிரஸ், பிஜேபி, திமுக, அதிமுக எந்த கட்சியும் எடுத்துக்கோங்க, ஆரம்பிச்ச தலைவர் புகைப்படம் குறைஞ்சிட்டே தான் வரும். தேமுதிக மட்டும்தான் எங்க கடவுள், எங்க கேப்டன் அப்படி இருப்பார், சிங்கம் மாதிரி சிரிச்சுட்டு. ஏன் இதை சொல்றேன்னா, நாங்கெல்லாம் தேர்தல், நாங்களாம் அரசியல், நாங்க எங்களுக்காக வரல, எங்க தலைவருக்காக நாங்க வந்திருக்கோம், எங்க தலைவர் கொள்கைக்காக நான் வந்திருக்கோம். எங்க கூட பாருங்க, இன்னைக்கு கூட கட் அவுட் வச்சிருக்காங்கன்னா இதை நாங்க பார்த்து வளர்ந்தவங்க தான் எனக்கு தேமுதிக. ஆனா மக்கள் நீங்க சிந்திக்கணும், வருங்காலத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் முரசுக்கு ஒரு வாய்ப்பு நீங்க கொடுக்கணும். இன்னைக்கு கேப்டன் பிறந்த நாளைக்கு 10th + 2 மாணவர்கள் நாங்க உதவி செய்யறோம்னா உங்களை ஊக்குவிக்கிறோம். இன்னைக்கு பெண்களுக்கு உதவி செய்யறோம், உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். இதுதான் தேமுதிக. ஆனா மீண்டும் மழை ஜாஸ்தி ஆயிடுச்சு. வரவேற்புக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.